பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಆರಿಸಿದ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தொடர்ந்து நாமும் இப்படி வளர்ந்து தேவனுக்காய் ನಾವು ಬಿಡದ ರೀತಿ ಬೆಳೆದು தேவ ದೇವರಿಗಾಗಿ மகிமைக்காய் நாம் செயல்படுவோம். ದೇವರ ಮಹಿಮೆಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡೋಣ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗಿರಲಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த மார்ச் மாதத்தின் 2வது வாரத்திலே ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳ 2ನೇ ವಾರದಲ್ಲಿ கர்த்தரை ஆராதிக்க வந்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಬಂದಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಾಗತ தேவ ಕೋರುತ್ತೇವೆ. சமாதானம் தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும். ದೇವರ ಸಮಾಧಾನ ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಲಿ. நேரம் கடந்து போகிறபடினால ಸಮಯ ಹೋಗುವುದರಿಂದ இதை தொடர்ந்து கர்த்தருடைய பந்தி நமக்கு இருப்பதனால ಕರ್ತನ ಭೋಜನ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವುದರಿಂದ நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை നൽകുவார். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಲು ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. So book of Hosea. ಹೋಸೆಯ ಬರೆದ ಪುಸ್ತಕ. ஹோசியா எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். 12:6. ಇಸ್ರಾಯೇಲೇ, ನೀನು ನಿನ್ನ ದೇವರ ಸಹಾಯದಿಂದ ತಿರುಗಿಕೋ, ನೀತಿ ಪ್ರೀತಿಗಳನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಿನ್ನ ದೇವರನ್ನು ಎಡೆಬಿಡದೆ ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿರು. ஹல்லேலூயா. இப்பொழுது நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, ಈಗ ನೀನು ನಿನ್ನ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೋ, தயவும் நியாயத்தையும் கைக்கொண்டு ನೀತಿ ಪ್ರೀತಿಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு இரு. ಎಡೆಬಿಡದೆ ನಿಮ್ಮ ದೇವರನ್ನು ನಂಬಿಕೊಂಡು ಇರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் திரும்புகிறதற்கு ஒரு இடம் இருக்கிறது. ನಾವು ತಿರುಗುವುದಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಥಳವಿದೆ. அது நம்முடைய தேவனிடத்துல. ಅದು ನಮ್ಮ ದೇವರ ಹತ್ತಿರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் எங்கே போனாலும் ನಾವೆಲ್ಲೇ ಹೋದರೂ நம்முடைய ನಮ್ಮ பழைய காரியங்களை குற்றப்படுத்தி பேசுகிறது தான் இந்த உலகம். ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಚುಚ್ಚಿ ಮಾತಾಡುವುದೇ ಈ ಲೋಕ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும், ನಾವೇನೇ ಕ್ಷಮೆ ಕೇಳಿದರೂ, என்னதான் அதுக்கு வருத்தம் தெரிவித்தாலும், ಅದೇನೇ ತಿಳಿಸಿದರು அதை திரும்பவும் என்ன பண்ணுவாங்க? ಅದು ತಿರುಗಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அதை ಅದು சொல்லி காண்பிப்பது இந்த உலகத்தின் ಹೇಳಿ ತೋರಿಸುವುದು ಈ ಲೋಕದ காரியமாகும். ಕಾರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ஆனா ಆದ್ರೆ தேவனிடத்தில் நாம் திரும்பும் போது ನಮ್ಮ ದೇವರ ಹತ್ರ ನಾವು ತಿರುಗುವಾಗ ಅವರು நமக்கு மன்னிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ನಮಗೆ ಕ್ಷಮಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. திரும்ப அதை அவர் ತಿರುಗಿ ಅವರು எடுத்து நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்ல. ತಿರುಗಿ ನಮ್ಮ ಎತ್ತು ಚುಚ್ಚುವವರಲ್ಲ. நாம் பார்க்கிற மனிதனை போல அல்ல அவர். ನಾವು ನೋಡುವ ಮನುಷ್ಯ ರೀತಿಯಲ್ಲ ಅವರು. அவர் தெய்வமானபடினாலே ದೇವರಾಗಿರುವುದರಿಂದ பல காரியம் வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಸತ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. புதிய ஏற்பாட்டிலே ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ நம்ம எல்லாருக்கும் கெட்ட குமாரன்னா தான் தெரியும். ನಮ್ಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಕೆಟ್ಟ ಕುಮಾರನ್ ಅಂದ್ರೆ ಮಾತ್ರ, ஆனா அவன் கடைசி குமாரன். ಅವನು ಕೊನೆಯ ಕುಮಾರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் ಒಂದು இருந்தார்கள். ಮಕ್ಕಳಿಗೆ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು, 2 பேரும் தகப்பனை சேவித்தார்கள். ಇಬ್ಬರು ತಂದೆಯನ್ನು ಸೇವಿಸಿದರು. 2 பேருக்கும் தகப்பன் எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார். ಇಬ್ಬರಿಗೂ ತಂದೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು தங்கள் ಕಲಿಸಿಕೊಟ್ಟರು. தெய்வம் யார், ತನ್ನ ದೇವರು ಯಾರು, தங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க ನಮ್ಮ வேண்டும், ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು, இவைகளெல்லாம் நாம் விட்டு விலகி இருக்க வேண்டும் ಯಾವುದೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ನಾವು ದೂರವಾಗಿರಬೇಕು ಎಂದು மோசேயினால் கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை எல்லாம் ಮೋಸೆಯಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರಮಾಣಗಳನ್ನೆಲ್ಲ ಅವರು கற்றுக் கொடுத்தார். ಕಲಿಸಿಕೊಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா ಆದ್ರೆ இந்த இளையவனோ ಈ ಎಳೆಯವನು காலப்போக்கிலே ಕಾಲಗಳು ಹೋಗುತ್ತಾ காலங்கள் போக போக ಕಾಲಗಳು ಹೋಗುತ್ತಾ அவன் கற்று தேறினவைகளை விட ಅದು ಕಲಿತು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಕ್ಕಿಂತ அவனுக்கு போதிக்கப்பட்ட ಅವನಿಗೆ ಬೋಧಿಸಲ್ಪಟ್ಟಂತ இந்த வேத சத்திய பிரமாணங்களை விட ಈ ಸತ್ಯದ ಪ್ರಮಾಣಗಳಿಗಿಂತ இந்த உலகம் மிகுந்த சந்தோஷமானது என்று ಈ ಲೋಕ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದೆ ಎಂಬುದು அவன் பார்த்த பார்வைகள் அவனை நம்ப வைத்தது. ಅವನು ನೋಡಿದ ದೃಷ್ಟಿ ಅವನ ನಂಬಂತೆ ಮಾಡಿತು. அவனுடைய நண்பர்களுடைய செயல்கள் அவனை நம்ப வைத்தது. ಅವನ ಸ್ನೇಹಿತರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಂಬುವಂತೆ ಮಾಡಿತು. அதற்கு தான் வேதத்திலே பல உவமைகளை கர்த்தர் கதையாய் சொல்லி இருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಸತ್ಯದ ದೇವರು ಅನೇಕ ಉಪಮೆಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. அதற்கு முன்பு அவர் சொன்னார், ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ ಅವರು ಹೇಳಿದರು, பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான், ಒಂದು ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯವಂತನಿದ್ದನು, அவனுக்கு நிறைய விளைச்சல் உண்டானது, ಅವನಿಗೆ ತುಂಬಾ ಬೆಳವಣಿಗೆ ಉಂಟಾಗಿತ್ತು, அவைகளை எல்லாம் அறுத்து சேகரித்தான், ಅದೆಲ್ಲ ಕೊಯ್ದು இன்னும் புதிய சேகரிப்பு குடோன்களை ஆயத்தப்படுத்தி சேகரித்தான். ಅದು ತುನ್ನ ದೊಡ್ಡ ಗೋಡನೆಲ್ಲ ಮಾಡಿ ಅದನ್ನು ಒಂದು ಸೇರಿಸಿ அதையெல்லாம் அவன் செய்து ಅದೆಲ್ಲ ಮಾಡಿ அந்த ராத்திரி வேளை ಆ ರಾತ್ರಿ ಸಮಯ தன் ஆத்மாவை பார்த்து ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನೋಡಿ தனக்குத்தானே பேசினான். ತನಗೆ ತಾನೇ ಮಾತಾಡಿಕೊಂಡನು, ஏ ஆத்மாவே, ನನ್ನ ಮನವೇ, எதை குறித்து கவலைப்படாதே. ಯಾವ್ದು ಕುರಿತು ಚಿಂತೆ ಪಡಬೇಡ. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் ஆத்மாவே, ನನ್ನ ಮನವೇ, உன் தேவனை நோக்கி காத்துரு என்று சொல்லுகிறான். ದೇವರು ನೋಡಿ ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿರು ಅಂತ என் ಹೇಳುತ್ತಾನೆ. ஆத்மாவே, ನನ್ನ நீ ಮನವೇ, கர்த்தரை சோத்தரி என்று சொல்லுகிறான். ನೀನು ದೇಹ
ಯೆಹೋವನನ್ನು ಸ್ತುತಿಸು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. இப்படி ஒரு பரிசுத்தவானும் வேதத்தில் ಈ வாழ்ந்திருக்கிறார். ರೀತಿ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಂತನು ஆனால் இந்த ಸತ್ಯದಲ್ಲಿ ஐஸ்வர்யவான் ಆದರೆ ಈ ಐಶ್ವರ್ಯವಂತನು ಇವನು ಅವன் என்ன செய்கிறான்? ಅವನೇನು ಮಾಡುತ್ತಾನೆ? எல்லாவற்றையும் அவன் தனக்கு என்று சிந்தித்து ಅವನು ತನಗೆಂದು ಚಿಂತನೆ ಮಾಡಿ அவன் என்ன பண்ணான்? ಅವನು ಏನ್ ಮಾಡಿದ? தன்னை பார்த்து சொன்னான். ತನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿದ, தன் ஆத்மாவை பார்த்து சொன்னா, ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ, நீ சாப்பிட்டு ನೀ ತಿಂದು நல்ல திருப்தியா சுகமா இரு, ತೃಪ್ತಿಯಾಗಿ ಸುಖವಾಗಿರು, உனக்கு ஒரு குறையின் மேல் வராதுன்னா. ಒಂದು ಕೊರತೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುವುದಿಲ್ಲ ಅಂದ. ஹல்லேலூயா. குறை இல்லாததை எல்லாம் தேடிக்கொண்டான். ಕೊರತೆ ಇರೋದೆಲ್ಲ ಹುಡುಕಿಕೊಂಡ. நன்றாய் கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. இந்த மனிதன் ಈ ಮನುಷ್ಯನು தன் வாழ்வுக்கானதை, ತನ್ನ ಜೀವನಕ್ಕೆ ಇರುವುದು, பூமிக்கானதை, ಈ ಭೂಮಿಗಾಗಿರುವುದು எப்படியெல்லாம் சம்பாதித்துக் கொள்ள முடியுமோ, ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ಸಂಪಾದನೆ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ, உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் நண்பர்கள், ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಸುತ್ತಲಿರುವ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು, உங்களுடைய உறவினர்கள், ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರು, உங்களுக்கு பழக்கமானவர்கள், ನಿಮಗೆ ಅಭ್ಯಾಸವಾದವರು, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர், ನಿಮ್ಮ ಪಕ್ಕದ ಮನೆಯವರು, இப்படி ಈ ರೀತಿ சம்பாதிக்க ஓடுகிறார்கள், ಸಂಪಾದನೆ ಮಾಡಕ್ಕೆ ಓಡುತ್ತಾರೆ, சேர்த்துக்கொண்டே இருக்கிறார்கள், ಸೇರಿಸಿಕೊಂಡೇ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ வேதம் மாத்திரம் தான் சொல்லுகிறது, ವೇದ ಮಾತ್ರವೇ ಹೇಳುತ್ತದೆ, இவைகள் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லை என்று. ಇದು ಒಂದಕ್ಕೂ ಉಪಯೋಗವಿಲ್ಲವೆಂದು. இது ஒரு நாளும் உன் ஜீவனை தப்புவிக்காது. ಇದು ಒಂದು ದಿನ ನಿನ್ನ ಜೀವನ ತಪ್ಪಿಸುವುದಿಲ್ಲ. இந்த பணமும் இந்த செல்வமும், ಈ ದುಡ್ಡು ಈ ಒಡವೆಯೋ ஒருவேளை உன்னுடைய வியாதியை மாற்றி கொடுக்கும். ಒಂದು ಸಮಯ ನಿನ್ನ ರೋಗವನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. நிறைய பணம் இருந்தா ತುಂಬಾ ದುಡ್ಡಿದ್ದರೆ கிட்னி கூட வாங்கி வச்சுக்கலாம், ಕಿಡ್ನಿ ಕೂಡ ತೆಗೆದುಕೊಂಡಿಟ್ಟಬಹುದು. ಆದರೆ அந்த கிட்னினால இன்னும் 50 வருடம் நீ உயிர் வாழலாம்னா அது சாத்தியமில்லை. ಆ ಕಿಡ್ನಿಯಿಂದ ಇನ್ನು ನಿನ್ನ 50 ವರ್ಷ ಜೀವಿಸಬಹುದು ಅಂದ್ರೆ ಅದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. எனக்கு புது கிட்னி கொடுத்திருக்கிறார்கள், ನನಗೆ ಹೊಸ ಕಿಡ್ನಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, அதனால் நான் இன்னும் 100 ஆண்டு வாழ போகிறேன். ಇನ್ನು 100 ವರ್ಷ ಜೀವಿಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ ಅಂದರೆ வேதத்தில் இடமில்லை, ಸತ್ಯದಲ್ಲಿ ಸ್ಥಳವಿಲ್ಲ. இந்த பூமಿ ಅದಕ್ಕೆ உனக்கு ಅನುಮತಿயும் ಕೊಡಾது. ಈ ಭೂಮಿ ನಿನಗೆ ಅದಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ಅದು ನೇಮಿக்கப்பட்டது. ಅದು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದು. ಯಾರು ಇதை ನೇಮಿத்தார்? ಯಾರು ಇದನ್ನು ನೇಮಿಸಿದರು? ದೈವಂ ಇதை ನೇಮಿத்தார். ದೇವರು ಇದನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. அவர் மாறாதவரானபடியா ಅವರು ಬದಲಾಗದಿರುವುದರಿಂದ அவர் ನೇಮಿத்தவைகளும் மாறாதது. ಅವರು ನೇಮಿಸಿರುವುದು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் ಕೀರ್ತನೆಗಾರರು தன் ஆத்துமா தேவனை சார்ந்து வாழ, ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, தன் ஆத்துமா தேவனை அண்டி வாழ வேண்டும் என்று. ನನ್ನ ಮನವು ಯೆಹೋವನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕೆಂದು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அவர் ஒருவரೇ ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறவர், ಒಬ್ಬರೇ ಆತ್ಮಕ್ಕೆ ಗೌರವ ಕೊಡುವವರು. ஆதலால் அந்த சங்கீதக்காரனாய் தாவீது ಆ ಕೀರ್ತನೆಗಾರನ ದಾವೀದನು தன் சரீரத்துக்கு மாத்திரமல்ல, ತನ್ನ ಶರೀರಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, முதல்ல தன் ஆத்துமாவுக்கானதை அவன் தேடினான். ಮೊದಲು ತನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ಇರುವುದನ್ನು ಹುಡುಕಿದನು. ஆனால் ஏசப்பா சொன்ன இந்த ஐஸ்வர்யவானோ, ಆದ್ದರಿಂದ ಏಸಪ್ಪ ಹೇಳಿದ ಈ ಐಶ್ವರ್ಯವಂತನು இவன் செல்வங்களை எல்லாம் சேர்த்தான், ಇವನೆಲ್ಲವನ್ನು ಸೇರಿಸಿದನು. நல்ல விளைச்சல்கள், ತನ್ನ ಒಳ್ಳೆ ಬೆಳವಣಿಗೆ, நல்ல சம்பாதியம், ಒಳ್ಳೆ ಸಂಪಾದನೆ எல்லாத்தையும் கொண்டு வந்து டம்ப் பண்ணான். ಎಲ್ಲವನ್ನು ಸೇರಿಸಿದನು. வீடே நிரப்பினான். ಈ ಮನೆನೇ ತುಂಬಿಸಿದನು. ಇನ್ನು எனக்கு கவலையே இல்லைன்னு நினைத்த போது ನನಗೆ ಚಿಂತೆವೇ ಇಲ್ಲ ಎಂದು ನೆನೆಸುವಾಗ மரணம் அவன் வாசலை தட்டினது. ಮರಣ ಅವನ ಬಾಗಿಲು ತಟ್ಟಿತು. அந்த ராத்திரியே, ಆ ರಾತ್ರಿಯೇ மனிதனே, ಮನುಷ್ಯನೇ, இவ்வளவு முன்னிடத்தில் இருக்கிறது, ಇಷ್ಟು ನಿನ್ನ ಹತ್ತಿರ ಉಂಟು, இவ்வளவு உனக்கு இருக்கிறது, ಇಷ್ಟು ನಿನಗೆ ಇದೆ, ನೀನು இவைகளை நான் வாழ்ந்திருக்க முடியாது, ಇವುಗಳಿಂದ ಜೀವನ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த ராத்திரி, ಈ ರಾತ್ರಿ பிராணன் உன்னை விட்டு போகுமானா, ನಿನ್ನ ಪ್ರಾಣ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಾದರೆ, நீ மரிப்பாயானா, ನೀನು ಸಾಯುವುದಾದರೆ, இவைகள் எல்லாம் உனக்கு எதற்கு என்று கேட்டபோது ಇವುಗಳೆಲ್ಲ ನಿನಗೆ ಏನಕ್ಕೆ ಅಂತ ಕೇಳುವಾಗ பதில் இல்லை, ಉತ್ತರ ಇಲ್ಲ. நேரம் கடந்தது, ಸಮಯ ಅದು ಹೋಯಿತು, அவன் மரித்து போனான். ಅವನ ಸತ್ತು ಹೋದನು. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அதுக்கு தான் தினமும் வேதத்தை வாசி. ಅದಕ್ಕೆ ದಿನವೂ ಸತ್ಯವೇದನ ಓದಿರಿ. வேத வாசிக்காதவன், ಸತ್ಯವೇದ ಓದದವರು உண்மையாய் சொல்லுகிற ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, விசுவாசியாய் இருப்பதற்கே தகுதியற்றவன், ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದವರು. கிறிஸ்தவனே அல்ல, ಅವನು ಕ್ರಿಸ್ತನೇ ಅಲ್ಲ. அவன் பேரு ஜானா இருக்கலாம், ಅವನ ಹೆಸರು ಜಾನ್ ಆಗಿರಬಹುದು, கிறிஸ்தவ குடும்பமா இருக்கலாம், ಕ್ರಿಸ್ತರ ಕುಟುಂಬವಾಗಿರಬಹುದು, சிலுவையை போட்டு இருக்கலாம். ಸಿಲುಬೆ ಹಾಕಿಕೊಂಡು ಇರಬಹುದು. செபிக்காதவன், வேத வாசிக்காதவன், ಪ್ರಾರ್ಥಿಸಿದವನು, ಸತ್ಯದ ಓದದವನು கிறிஸ்தவன் அல்ல. ಕ್ರಿಸ್ತನು ಅಲ್ಲ. நீ யாரா இருக்கிறாய்? ನೀನ್ ಯಾರಾಗಿದ್ದೀಯಾ? ஹல்லேலூயா. இந்த காலை எழும்பி நான் வேத வாசித்தேன் சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ಇಷ್ಟು ಇವತ್ತು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದಿನ ಸತ್ಯವೇದ
ಸತ್ಯವೇದ ಓದಿದೆ ಅಂತ ಹೇಳಿದವರು ಎಷ್ಟು ಜನ? அல்லேலூயா 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 அல்லேலூயா. வேத வாசிப்பு இல்லையானா ಸತ್ಯದ ಓದುವಿಕೆ ಇಲ್ಲ ಎಂದರೆ நீயும் இந்த ஐஸ்வர்யவானை போல ನೀನು ಐಶ್ವರ್ಯವಂತನ ರೀತಿಯಲ್ಲಿ உனக்கான செல்வ பெருக்கை தேடுகிறவனாய் இருப்பாய். ನಿನಗೆ ಬೇಕಾಗಿ ಹುಡುಕುವುದಾದರೆ ஆனால் உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்துகிறாய் என்பதை மறக்காதே. ಆದರೆ ನಿನ್ನ ಆತ್ಮ ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದೀಯ ಎಂದು ನೀನು ಮರೆತು ಹೋಗಬೇಡ. அங்கேதான் இயேசு சொன்னார், ಅಲ್ಲಿಯೇ ಯೇಸು ಹೇಳಿದರು, மனிதன் உலகத்தையே ஆதாயம் பண்ணிக்கொள்ளலாம், ಮನುಷ್ಯನು ಲೋಕವನ್ನೇ ಆದಾಯ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು, கைக்கு எட்டன வரை நீ எல்லாவற்றையும் சம்பாதிக்கலாம், ನಿನಗೆ ಕೈಗೆ ಸಿಗುವ ತನಕ ಎಲ್ಲವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬಹುದು, எவ்வளவு அள்ளிக்கொள்ள முடியுமோ அள்ளிக்கொள்ளலாம், ಎಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬಹುದು ಅಷ್ಟು ಸಂಪಾದನೆ ஆனால் ಮಾಡಬಹುದು. உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்துவாயானா ಆದರೆ ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಂಡರೆ இதனால் உனக்கு என்ன லாபம் உண்டு மனிதனேன்னு ಇದರಿಂದ கேட்டார். ನಿನಗೆ ಏನು ಉಪಯೋಗ ಎಂದು ಮನುಷ್ಯನೇ ಅಂತ ಕೇಳಿದ್ದಾರೆ. அல்லேலூயா அல்லேலೂಯಾ அல்லேலூயா அல்லேலೂಯಾ. ஆதலால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು கர்த்தரிடத்தில் திரும்புவோம். ದೇವರ ಹತ್ತಿರ ತಿರುಗೋಣ. தேவனுக்காக ದೇವರಿಗಾಗಿ தேவனை சார்ந்து ದೇವರನ್ನು ಸಾರಿ வாழ்ந்த அந்த வாலிபன் ಜೀವಿಸಿದಂತ ಈ ಯೌವನಸ್ಥನು தன் வாலிபத்திலே ತನ್ನ ಯೌವನದಲ್ಲಿ இந்த உலகம் அவனை மயக்கினதுனால ಈ ಲೋಕವನ್ನು ಮಾಯಪಡಿಸುವುದರಿಂದ ஞானி பல காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். ಜ್ಞಾನಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒருத்தி சொல்லுவா, ಒಬ್ಬಳು ಹೇಳುತ್ತಾಳೆ, ஞானவத்தில் எழுத ಜ್ಞಾನத்தில் ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒருத்தி சொல்லுவா, ಒಬ್ಬಳು ಹೇಳುತ್ತಾಳೆ, வா ಬಾ திருட்டுக்காய் திருட்டு தண்ணி ಕಳ್ಳತನ ನೀರು கள்ள நீரு ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமா ತುಂಬಾ ಸಿಹಿಯಾಗಿರುತ್ತೆ அப்படின்னு ஒரு ஆளு சொல்லுது. ಆ ರೀತಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಹೇಳುತ್ತದೆ. பைபிள்ல ஞானி எழுதுறான் அத. ಅದು ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಜ್ಞಾನಿ ಬರೀತಾನೆ. இத கேட்கும் போது என்ன பண்ணணும்? ಇದು ಕೇಳುವಾಗ ನೀವೇನ್ ಮಾಡಬೇಕು? ஆமான்னு பின்னாடி போகணுமா? ಹೌದು ಎಂದದ್ದು ಹಿಂದೆ ಹೋಗ್ಬೇಕಾ? பின்னாடி போனா ಹಿಂದೆ ಹೋಗುವುದಾದ್ರೆ அதுக்கு கீழே சொல்லுவான், ಅದಕ್ಕೆ ಕೆಳಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, இப்படி நிறைய பேர் பின்னாடி போய் செத்து பாதாளத்துல கிடக்குறான். ಈ ರೀತಿ ಅನೇಕ ಜನ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಸತ್ತು ಪಾತಾಳದಲ್ಲಿದ್ದಾರೆ. தித்திப்பல்ல, ಅದು ಈಗಲ್ಲ, அது பயங்கரமான கசப்பு. ಅದು ತುಂಬಾ ಕಹಿ, வாயில தான் தித்திப்பு. ಬಾಯಿಯಲ್ಲಿ ಸಿಹಿ. அதை உட்கொண்டா ಅದು ಸೇವಿಸಿದರೆ ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல ஒரு பழம் இருக்கு. ಅದು ದೇವರ ಸೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಒಂದು ಹಣ್ಣಿದೆ. ஒரு பழம் இருக்கு, அது பேர் டக்கு நாம வரல. ಒಂದು ಹಣ್ಣಿದೆ, ಅದಕ್ಕೆ ನೆನಪು ಬರ್ತಿಲ್ಲ. வேற குறைய செரி மாதிரி உளுண்டு ரெட் கலர்ல இருக்கும். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಚೆರಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಷ್ಟು ಉದ್ದ ಇರುತ್ತೆ, ರೆಡ್ ಕಲರ್ ಅಲ್ಲಿ. அதுக்கு முன்னாடி ಅದಕ್ಕೆ ಮೊದಲು நீ ಮೊಳಗಾ ಕಡಿಚನಾ ಮೆಣಸಿನಕಾಯಿ ಕಡಿದ ಮೆಣಸಿನಕಾಯಿ ಕಚ್ಚಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? மிராக்கிள் ஃப்ரூட். நல்ல பேர் தான் அதுக்கு, ஆனா ஒரிஜினல் பேர் அது இல்லை அதுக்கு. மிராக்கிள் ஃப்ரூட். ಮೆಣಸಿನಕಾಯಿ ಕಡಿದ ಮೆಣಸಿನಕಾಯಿ ಕಚ್ಚಿದ್ರೆ ಖಾರ ಆಗುತ್ತೆ. ಹಾಗಲಕಾಯಿ ಕಡಿದ ಹಾಗಲಕಾಯಿ ಕಚ್ಚಿದ್ರೆ அதுக்கு முன்னாடி இந்த மிராக்கிள் ஃப்ரூட் ஒன்னு தின்னுட்டு ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಮಿರಾಕಲ್ ಸ್ಪೀಡ್ நீ ಮೆಣಸಿನಕಾಯಿನ ತಿನ್ನು, ಹಾಗಲಕಾಯಿನ ತಿನ್ನು, ಮೆಣಸಿನಕಾಯಿ ತಿನ್ನು, ಹಾಗಲಕಾಯಿ ತಿನ್ನು, நீ வெறும் ಅನ್ನನ್ನ ತಿನ್ನು, ಬೇರೆ ಅನ್ನದ ತಿನ್ನು, ಬಿರಿಯಾನಿನ ತಿನ್ನು, ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ನು, எதை தின்னாலும் எல்லாம் ஸ்வீட்டா இருக்கும். ಯಾವ್ದು ತಿಂದ್ರೆ ಎಲ್ಲ ಸಿಹಿಯಾಗಿರುತ್ತೆ. சம் அவர்ஸ், ಕೆಲವು ಗಂಟೆಗಳು, பல மணி நேரங்கள், ಅನೇಕ ಗಂಟೆಗಳ ಕಾಲ இந்த உளுண்டு காய் ಎಷ್ಟು ಉದ್ದ ಕಾಯಿ டோட்டல் ನಿನ್ನ ಟೋಟಲ್ உன்னோட எச்சில், நாக்கு, தொண்டை எல்லாத்தையுமே மாத்தி வச்சிரும். ನಿನ್ನ ಎಂಜಿಲು, ನಾಲಿಗೆ, ಬಾಯಿ ಎಲ್ಲ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் இந்த உலகம், ಅದೇ ಈ ಲೋಕ. அததான் ஞானி சொல்றான். ಅದೇ ಜ್ಞಾನಿ ಹೇಳ್ತಾನೆ, இப்படி தொண்டைக்கு இனிப்பா இருக்கு அவன் சொல்ற காரியம். ನಿನ್ನ ಬಾಯಿಗೆ ಸಿಹಿಯಾಗಿರುತ್ತೆ ಅವನು ಹೇಳುವ ಕಾರ್ಯ. நம்பி குடிச்சேன்னு வெச்சுக்க, ನಂಬಿ ಕುಡಿದ್ರೆ ಅನ್ಕೋ மகனே, ஏற்கனவே உன் அப்பா மாரெல்லாம் செத்து கிடக்குறான், ಮೊದಲೇ ನಿನ್ನ ಹಿರಿಯರೆಲ್ಲ ಸತ್ತು ಬಿದ್ದಿದ್ದಾರೆ, அண்ணன் மாரெல்லாம் செத்து கிடக்குறான், ನಿನ್ನ ಅಣ್ಣಂದಿರೆಲ್ಲ ಸತ್ತಿದ್ದಾರೆ, போய் சாவு. ನೀನು ಹೋಗು ಸಾಯಿ. அதனாலதான் எழுதினார். ಆದಿಂದ ಬರೆದನು. ஏன் வேத வாசிக்க சொல்றா? ಏನಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ ಓದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ? இந்த அறிவு உனக்கு வேண்டும். ಈ ಬುದ್ಧಿ ನಿನಗೆ ಬೇಕು. நீ போகும் பாதையிலே உன்னை வஞ்சிக்கிறவர்கள் காத்திருக்கிறார்கள். ನೀನು ಹೋಗುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ನೀನು ವಂಚಿಸುವವರು ತುಂಬಾ ಕಾಯ್ದಿರ್ತಾರೆ. ஓசியால சொல்லுகிறார், இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு இரு. ಅದು ಓಸಿದರೆ ಹೇಳ್ತಾರೆ, ಎಡೆಬಿಡದೆ ದೇವರನ್ನು ನಂಬಿಕೊಂಡಿರು. நீ பின்பற்றுகிறது எதற்கு? ನೀನು ಹಿಂದೆ ಹೋಗುವುದೇನಿಕೆ? அவர் பின்னே போகிறது எதற்கு? அவர் ಹಿಂದೆ ಹೋಗುವುದೇನಿಕೆ? அவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை உறுதிப்படுத்துவதாக, ಅವರ ಮೇಲೆ ಇದ್ದ ನಂಬಿಕೆ ದೃಢಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ಈ ವಾಕ್ಯಗಳಿಗೆಲ್ಲ அவன் செவி கொடுத்து ಅವನಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು இந்த உலக மயக்கத்துல ಈ ಲೋಕ ಮಾಯೆಯಲ್ಲಿ தன் தகப்பனிடத்தில் இருந்த உறவை பிரித்துக்கொண்டு, ತನ್ನ ತಂದೆ ಹತ್ರ ಸಂಬಂಧ ಕಿತ್ತುಕೊಂಡು, தனக்கானதை எல்லாம் பறித்துக்கொண்டு, ಚೆನ್ನಾಗಿರೋದೆಲ್ಲ ಕಿತ್ತುಕೊಂಡು தகப்பனை விட்டு தூரமாய் போனான். ತಂದೆನ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋದನು. இந்த உலகம் அவனை வாழ வைத்தது. ಈ ಲೋಕವನ್ನು ಜೀವನ ಮಾಡಕ್ ಬಿಟ್ಟಿತ್ತು. பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு வேல்யூவை கொடுத்தது. ಅಜ್ಜೋವರೆಗಿರುವ ತನಕ ಅವನಿಗೆ ಒಂದು ಬೆಲೆ ಕೊಟ್ಟಿತ್ತು. அவன் எப்போ அதையெல்லாம் இழந்தானோ, ಅವನು
ಆಗ ಅದನ್ನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡನು. எப்பொழுது அவனுடைய பாக்கெட் அவனுடைய அக்கவுண்ட் ஜீரோவாய் மாறினதோ, ಯಾವಾಗ ಅವನ ಜೋಬು ಅಕೌಂಟ್ ಜೀರೋ ಆಗಿತ್ತೋ, ஒரு நண்பனும் கூட நிற்கவில்லை. ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತ ಕೂಡ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ. அவனை அழைத்தவர்கள், ಅವನ ಕರೆದವರು, சுகமாய் வாழ்வோம் என்று சொன்னவர்கள், ನಾವು ಸುಖವಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ வா ಅಂತ இங்கே ಹೇಳಿದವರು, போலாம் என்று அழைத்தவர்கள், ಬಾ ಅಲ್ಲಿಯೋ ಅಂತ வா ಕರೆದವರು, இங்கே போகலாம் என்று கூட்டிட்டு போனவன், ಬಾ ಇಲ್ಲಿಯೋ ಅಂತ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದವರು, இப்ப அவனிடத்தில் ஒன்றுமில்லை, ಈಗ ಅವನ ಹತ್ರ ಏನು ಇಲ್ಲ, கொடுத்து உதவவில்லை, ಕೊಟ್ಟು ಸಹಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ, அவனை கைவிட்டு போனார்கள். ಅವನ ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋದರು. கேட்கிற தேவ ஜனமே, ಕೇಳುವಂತ ದೇವ ಜನರೇ, உன்னையும் இந்த உலகம் அப்படிதான் செய்யும். ನಿನ್ನನ್ನು ಈ ಲೋಕ ಈ ರೀತಿನೇ ಮಾಡುತ್ತದೆ. அவனையே யாரும் விட்டு வைக்கவில்லையானா, ಅವರನ್ನು ಯಾರು ಇಟ್ಟು ಬಿಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, அவனிடத்தில் இருக்கிறதையெல்லாம் பறித்து கொண்டது உண்மையானா, ಅವನ ತಿರುವುದೆಲ್ಲ ಸೇವಿಸಿ ನಿಜವಾದರೆ, அதே தீமையை தான் உனக்கும் இந்த உலகம் செய்யும். ಅದೇ ಕೇಡು ನಿನಗೂ ಈ ಲೋಕ ಮಾಡುತ್ತದೆ. ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தேவ சபையே, ದೇವರ ಸಭೆಯೇ, தேவ ஜனமே, ದೇವ ಜನರೇ, நீ தேவனிடத்தில் திரும்பி ಈ ದೇವರ ಹತ್ತಿರ ತಿರುಗಿ இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ಎಡಬಿಡದೆ ನಿನ್ನ ದೇವರ ನಂಬಿಕೊಂಡಿರು. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கர்த்தரை எவ்வளவு நம்புகிறாயோ, ಈ ದೇವರನ್ನು ಎಷ್ಟು ನಂಬುತ್ತೀಯೋ. அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று தினத்துல ಈ ದಿನದ நேற்று சில நாட்களுக்கு முன்பு ಕೆಲವು ದಿನಗಳ ನಂತರ ಮುಂದೆ ஒரு ஊழியர் இப்படியாய் போட்டிருந்தார், ಒಂದು ಸೇವಕರು ಈ ರೀತಿ ಆಗಿದ್ರು. நீ எவ்வளவு உடைக்கப்படுகிறாயோ, ನೀನು ಎಷ್ಟು ಒಡೆಯಲ್ಪಡುತ್ತೀಯೋ, நீ எவ்வளவு உடைக்கப்பட்ட பாத்திரமாய், ನೀ ಎಷ್ಟು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಪಾತ್ರೆಯಾಗಿ, கண்ணீரும் பாரம் நிறைந்த பாத்திரமாய், ಕಣ್ಣೀರು ಭಾರ ತುಂಬಿದ ಪಾತ್ರೆಯಾಗಿ, துன்பத்தின் நடுவே நீ நடந்து கொண்டு இருந்தாலும் ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೀತಿದ್ದರು, கர்த்தர் அதன் பின்பே உனக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ದೇವರದ ಮುಂದೆ ಒಂದು ಮಹಿಮೆಯ ಆಶೀರ್ವಾದ ದೇವರಿಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ರಿಂದ உன் நம்பிக்கை விட்டுறாத, ನೀ ನಂಬಿಕೆ ಬಿಡಬೇಡ, உன் நம்பிக்கை விட்டுறாத, ನೀ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಡಬೇಡ. நீ அந்த பாதையை கடக்க வேண்டும். ನೀನು ಆ ದಾರಿ ನಡೆಯಬೇಕಾದ ಆದಬೇಕು. தாவீது ದಾವಿದನು, அந்த தகப்பன் அதையெல்லாம் ಆ கடந்திருக்கிறார். ತಂದೆ ಅದೆಲ್ಲ ಆದಿದ್ದಾರೆ. அவன் சொல்லுகிறான், ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ನನ್ನ ಕಣ್ಣೀರ ಹಳ್ಳದಲ್ಲಿ ನಡೆದರು. பாருங்க, அவனுடைய கண்ணீரே ಅವನ ಕಣ್ಣೀರೇ ஒரு பெரிய குளமா நிக்குதான். ಒಂದು ಹಳ್ಳದ இறங்குனா கண்ணீரிலே முழுங்கிடுவேன்றான். ಇಳಿದರೆ ಕಣ್ಣೀರಲ್ಲೇ ಮುಳುಗೋಗ್ತೀನಿ ಅಂತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அந்த ನಾನು கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ನನ್ನ ಕಣ್ಣೀರ ಹಳ್ಳದಲ್ಲಿ ನಡೆದರು. தேவரே ದೇವರೇ என்னோடு கூட இருக்கிறீர், ನನ್ನೊಂದಿಗಿದ್ದೀರಾ. அல்லேலூயா. அல்லேலೂயா. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த பாடு வந்தாலும் மனிதன் விலகுவாங்க, ಏನೇ ಕಷ್ಟ ಬಂದ್ರೆ ಮನುಷ್ಯ ದೂರವಾಗ್ತಾನೆ, காசு இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ದುಡ್ಡಿನಿಂದ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஆனா உன் நம்பிக்கைக்குரியவர் ஒரு நாளும் உன்னை விட்டுவார், ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಇರುವ ದೇವರು ಒಂದು ದಿನ ಬಿಟ್ಟು ಹೋಗುದಿಲ್ಲ, விடவே மாட்டார். ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. இதுவரை யாரையும் அவர் கைவிட்டதே இல்லை, ಇಲ್ಲಿವರೆಗೆ ಯಾರು ಅವರನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿದೇ ಇಲ್ಲ. நான் நிச்சயம் உன்னையும் கைவிட மாட்டார். ಹಾಗೆ ನೀನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இன்னும் நீ தேவனை நம்பு, ಇನ್ನು ನಿನ್ನ ದೇವರನ್ನು ನಂಬು, இன்னும் அவரை கூப்பிடு, ಇನ್ನು ಅವರನ್ನು ಕೂಗು, இன்னும் அவரை அழ, ಇನ್ನು ಅವರನ್ನು ಕರೆ, அவர் சமூகத்துல கண்ணீர் விடு. ಅವ್ರ ಇನ್ನೂ ಸರ್ಮುಖದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು வேற ಬಿಡಿಸು. எவங்கிட்டையும் கண்ணீர் விடாத, ಬೇರೆ ಯಾರ ಹತ್ರನೂ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಬೇಡ. தைரியமாய் நில்லு, ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲು. யார் முன்பும் கண்ணை கலக்காத, ಯಾರ ಮುಂದೆ ಕಣ್ಣೀರು உன் துக்கத்தை சொல்லாத, ದುಃಖವನ್ನು ಹೇಳಬೇಡ. தைரியமாக ಧೈರ್ಯವಾಗಿ தேவ சமூகத்திலே அவைகளை கண்ணீராலே தெரியப்படுத்து. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿಂದ ಅದು ತೆರೆಯಪಡಿಸು. கர்த்தர் மகிமையான ஜெயத்தை உனக்கு கொடுப்பார். ದೇವರು ಮಹಿಮೆಯಾದ ಜಯವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலೂயா. அந்த கெட்ட குமாரன் எல்லாம் இழந்த போது, ಆ ಕೆಟ್ಟ ಕುಮಾರನ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಾಗ, அவனுக்கு ஒன்றும் இல்லை என்ன போது, ನನಗೇನಿಲ್ಲ ಅಂತ ತಿಳಿದುವಾಗ, எல்லாரும் கைவிட்டு ಎಲ್ಲಾರು ಕೈ ಬಿಟ್ಟು தனி மனிதனாக, ಒಂಟಿ ಮನುಷ್ಯನಾಗಿ, ஒருவேளை ஆகாரத்தும் ಒಂದು ಸಮಯ ಆಹಾರಕ್ಕೂ கஷ்டப்பட வேண்டிய நேரம் வந்த போது, ಕಷ್ಟಪಡುವಂತ ಸಮಯ ಬಂದಾಗ, அதுவும் கிடைக்காத போது, ಅದು ಸಿಗದೇ ಇದ್ದಾಗ, அப்பதான் இந்த தெய்வத்தை குறித்து ಆಗಲೇ ಆ
ಆಂಡವರೇ, ಆಶ್ರಯಿಸುತ್ತೇನೆ ದೇವರೇ. எங்க நீ ஓடினாலும், ನಾನು ಎಲ್ಲೇ ಹೋದದು, நீ எவ்வளவு பெரிய மந்திரவாதி கிட்ட போய் நின்னாலும், ನೀನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮಂತ್ರಿವಾದ ಹೋಗಿ ನಿಂತರೋ ஒருத்தனாலையும் உன்னை நிம்மதியா இருக்க வைக்க முடியாது. ಒಬ್ಬನಿಂದ ನೀನು ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಇರೋಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஒரே தெய்வம் தான். ಒಂದೇ ದೇವರು. ஆதி முதல் ஆதாம் தொடங்கி, ಆದಿಯಿಂದ ಆದಮ್ಮನಿಂದ ಹಿಡಿದು ಅಬ್ರಾಮನಲ್ಲಿ, ಯಾಕೋಬರಲ್ಲಿ, ಈಸಾಕಲ್ಲಿ, பின்பு யோசேப்புல, ನಂತರ ಯೇಸೂನಲ್ಲಿ, ಮೋಸೆಯಲ್ಲಿ, ದಾವೀದನಲ್ಲಿ, பின்பு எழும்பின அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் ಇದ್ದಂತ ಅಪೊಸ್ತಲರಿಗೆಲ್ಲರಿಗೂ ஒரே தெய்வம் தான். ಒಂದೇ ದೇವರು, வேற ஒரு நாமம் அல்ல. ಬೇರೆ ಆ ನಾಮವಲ್ಲ. அது புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் நாமமாய் அறியப்பட்டது. ಅದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. நாமன்னு சொல்லு. ಯೇಸುವಿನ ನಾಮ ಎಂದು ಹೇಳು. சஞ்சலங்கள் தானாய் மாறும். ನಿನ್ನ ಗಲಿಬಿಲಿ ತಾನಾಗೆ ಬದಲಾಗುತ್ತದೆ. சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் தானாய் மாற ஆரம்பிக்கும். ನೀ ಸುತ್ತಲೂ ಕಷ್ಟಗಳು ತಾನಾಗೆ ಬದಲಾಗುತ್ತದೆ. உலக வார்த்தைக்கு சொல்ல முடியுமா? ಈ ಲೋಕದ ಮಾತಿಗೆ ಹೇಳುವುದಾದರೆ நீ முழு ಹೃದಯத்தோடு, ನಿನ್ನ ಪೂರ್ತಿ ಹೃದಯದೊಂದಿಗೆ, முழு ಆತ್ಮವೋடு, ನಿನ್ನ ಪೂರ್ತಿ ಆತ್ಮದೊಂದಿಗೆ, ಅಲ್ಲಿ நாம் யோவான் 4:23 ವಾಸಿಸಿತது போல, ಬೆಳಗ್ಗೆ ಯೋಹಾನ 4:23 ಓದಿದ ಪ್ರಕಾರ முழு மனதோடு ನಿನ್ನ ಪೂರ್ತಿ ಹೃದಯದೊಂದಿಗೆ ಯೇಸುவே என்று சொல்லுவாயானா, ಯೇಸುವೆ ಎಂದು ಹೇಳುವುದಾದರೆ, ಉಯಿರ್ತೆழுந்த நாமத்தை அறிக்கையிடுவாயானா, ಪುನರುತ್ಥಾನದ ನಾಮ ಅರಿಕೆ ಮಾಡುವುದಾದರೆ, இந்த உலகம் சொல்லுகிற வார்த்தையில் நான் சொல்லுவேனானா, ಈ ಲೋಕ ಹೇಳುವ ಮಾತಿಗೆ ನಾನು ಹೇಳುವುದಾದರೆ, ஆட்டோமேட்டிக்கா ஒரு வைப்ரேஷனை நீ உணர முடியும். ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ನೀವು ಒಂದು ವೈಬ್ರೇಷನ್ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. பிசாசுகள் அந்த நாமத்திற்கு முன்பு நடுங்குகிறது. ಸೈತಾನಗಳು ಅದರ ನಾಮದ ಮುಂದೆ ನಡುಗುತ್ತದೆ. துராத்மாக்கள் இயேசுவின் நாமன்னா நடுங்குகிறது. ದುರಾತ್ಮಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದ ನಡುಗುತ್ತದೆ. மந்திரவாதி பல மணி நேரம் பிரயாசப்பட்டு பல ரூபாய்க்காக கட்டின கட்டுகள், ಮಂತ್ರವಾದ ಅನೇಕ ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಪ್ರಯಾಸಪಟ್ಟು அது மரணத்துக்கு நேராய் அவனை நடத்தும் போது, ಅದು ಮರಣಕ್ಕೆ ನೆಟ್ಟಗೆ ನಡೆಸುವಾಗ, இயேசுவின் நாமம் என்று சொல்லும் போது, ಯೇಸುವಿನ ನಾಮ ಎಂದು ಹೇಳುವಾಗ, பிரயாசங்களையும் அது உடைத்தெறிந்து, ಅಷ್ಟು ಪ್ರಯಾಸ ಅದು ಕಟ್ಟು ಒಡೆದು ಹಾಕಿ, கட்டப்பட்டவனுடைய கட்டுகளை அவிழ்த்து, ಕಟ್ಟಪಟ್ಟಂತ ಕಟ್ಟು ಬಿಚ್ಚಿ, அவனையும் அவனுக்கு முன்பாக சத்துருக்களுக்கு முன்பு வாழ வைக்கிற நாமம், ಅವನ ಶತ್ರುಗಳ ಮುಂದೆ ಜೀವಿತ ಮಾಡುವಂತ ನಾಮ இயேசுவின் நாமமாக, ಯೇಸುವಿನ ನಾಮವಾಗಿರುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ இந்த பரிசுத்தவான்களைப் போல, ಪರಿಶುದ್ಧವಂತರ ರೀತಿಯಲ್ಲಿ, கர்த்தாவே, ಯೆಹೋವನೇ, இயேசுவே அடைக்கலமே, ಯೇಸುವೇ ನನ್ನ ಆಶ್ರಯವೇ, கோட்டையே, ನನ್ನ ದುರ್ಗವೇ, தேவனே, ನನ್ನ ದೇವರೇ, நம்பிக்கைக்குரியவரே, ನಾನು ಭರವಸೆ ಇಟ್ಟಿರುವ ದೇವರೇ, நாமும் அறிக்கையிட, ನಿನ್ನ ನಾಮ ಅರಿಕೆ ಮಾಡಲು, நாமும் வாயினால் சொல்ல, ನಿನ್ನ ನಾಮ ಬಾಯಿಂದ ಹೇಳಲು வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ಸತ್ಯದ ನಮಗೆ ಕಲಿಸಿ ಕೊಡುತ್ತದೆ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நான் சொல்லுவேன், ಹೇಳುತ್ತೇವೆ, இது உங்கள் மேல் விழுந்த கடமையாயும் ಇದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ இருக்கிறது. ಬಿದ್ದಂತ ಭಾರವಾಗಿದೆ. அதுதான் உன்னுடைய ஜெப நேரமாயும் ಅದೇ இருக்கிறது. ನಿನ್ನ ಸಮಯ, ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯವಾಗಿರುತ್ತದೆ. ஜெபத்திலே சொல்லு, ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಹೇಳು, தேவனே, ನನ್ನ ದೇವರೇ, நம்முடைய வார்த்தையை நம்பி உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். ನಿಮ್ಮ ಮಾತು ನಂಬಿ ನಿಮ್ಮ ಸ್ಥಳಕ್ಕೆ இப்பொழுது நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ಈಗ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿದ್ದೇನೆ. என் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. ನನ್ನ ಮುಖ ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அதை அறிந்து நான் உமக்கு முன்பாய் நிற்கிறேன். ಅದು ತಿಳಿದು ನಾನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದೇನೆ. எனக்கு உதவி செய்ய, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು கேட்போமானா ಎಂದು ಕೇಳುವುದಾದರೆ, நிச்சயம் கர்த்தர் உனக்கு உதவ வல்லவராய் இருக்கிறார். ನಿಶ್ಚಯ ದೇವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. தானியேல் எழுதின புத்தகம் ದಾನಿಯೇಲ ಬರೆದ ಪುಸ್ತಕ 3ாம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17ாம் வசனம். 17ನೇ ವಾಕ್ಯ. Daniel 3:17. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ராஜாவாகிய ರಾಜನಾಗಿರುವ உம்முடைய கைக்கு ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ நீங்களாக்கி விடுவிப்பா. ಅದು ತಪ್ಪಿಸಿ ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஓ, அங்கே வாலிபர்கள், ಅಲ್ಲಿ ಯೌವನಸ್ಥರು, அவனுடைய தாய் தந்தை அங்க இல்ல, ಅವರ ತಾಯಿ ತಂದೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ, அவங்க பாஸ்டர் அங்க இல்ல, ಅಲ್ಲಿ ಅವರ ಬೋಧಕರಿಲ್ಲ, அவங்க ராஜா அங்க இல்ல, ಅವರ ರಾಜ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ, அவனே அவன் தேசத்துல இல்ல, ಅವನೇ ಅವನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇಲ್ಲ, அவனே அடிமையா, ಅವನೇ ಗುಲಾಮನಾಗಿ இன்னொரு ராஜா, ಇನ್ನೊಬ್ಬ ರಾಜ விக்கிரகத்துக்கு முன்பு நிற்கிற ವಿಗ್ರಹ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವ ராஜாவுக்கு முன்பாக ರಾಜನ ಮುಂದಾಗಿ ஒரு விக்கிரக தேசத்துல ಒಂದು ವಿಗ್ರಹ ದೇಶದಲ್ಲಿ தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು, அவருடைய குடும்பம், ಅವನ ಕುಟುಂಬ, அவனுடைய தாய் தகப்பன் ಅವನ ತಾಯಿ ತಂದೆಗಳಿಂದ செய்த பாவங்கள், ಮಾಡಿದ ಪಾಪಗಳು, தேவ துரோகங்கள், தேவனுக்கு விரோதமான கிரியையினாலே ದೇವರ ವಿರೋಧ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ சந்ததி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ಸಂತತಿಗಳು ಕಷ್ಟಪಟ್ಟು சந்ததிகள் அடிமையாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ಗುಲಾಮತನರಾಗಿದ್ದಾರೆ. ஏற்கனவே இவர்கள் 400 ಇವರು 400 எத்தனை வருஷம்
400 420 years 420 ವರ್ಷ அவர்கள் என்ன பண்ணாங்க? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದರು? அடிமையா இருந்து விடுதலையானவர்கள். ಗುಲಾಮರಾಗಿದ್ದು ಬಿಡುಗಡೆಯಾದರು. ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னது, ಅಬ್ರಾಮನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿರುವುದು 400 வருடம்னு சொன்னார். 400 ವರ್ಷ ಅಂತ ಹೇಳಿದರು. யோசேப்பை கணக்கு போட்டா ಯೋಸೇಫ ಲೆಕ್ಕ ಹಾಕಿದ್ರೆ அதுக்கு முன்பே அவன் போனான். ಅವನು ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅವನು ಹೋದ. ಆಗ இத்தனை வருடம் நீண்ட காலம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த ஒரு ஜனம், ಇಷ್ಟು ವರ್ಷಗಳ ಕಾಲ ಗುಲಾಮರಾಗಿದ್ದ கட்டப்பட்டு கிடந்த ஜனம், ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಜನ, தேவனால் விடுதலை பெற்ற ஜனம், ದೇವರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಂಡ ಜನ, இனி ஒரு நாளும் நீ அடிமையாய் இருப்பதில்லை, ಇನ್ನು ಒಂದು ದಿನ ಗುಲಾಮರಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ அப்படின்னு தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்ற ஜனம், ಆ ರೀತಿ ದೇವರ ಹತ್ರ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡ ಜನ, நீ இப்படியாய் இருப்பாய் என்று வாழ்த்தப்பட்ட ஜனம், ನೀನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರುತ್ತಿ ಅಂದ್ರೆ ಆ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದ ಜನ இப்போ ಈಗ திரும்ப அடிமைத்தனத்துல போய் நிக்கிறான். ತಿರುಗಿ ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? வாக்கு கொடுத்த தெய்வம் அல்ல, ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಂತ ದೇವರಲ್ಲ. தானியேல் சொல்றான், இதே தானியேல்ல, ಇದೇ ದಾನಿಯೇಲಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், ನಾನು ನನ್ನ ತಂದೆ ಮನೆಯವರು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇವೆ. தைரியமாய் அறிக்கையிட்டார். ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿಕೆ ಮಾಡಿದನು. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ அவன் தாவீதின் வம்சமாய் இருக்கிறார். ಅವನು ದಾವೀದನ ವಂಶವರಾಗಿದ್ದಾರೆ. தாவீது தன் பாவத்தை சபை நடுவே அறிக்கையிட்டது போல ದಾವೀದ ತನ್ನ ಪಾಪವನ್ನು ಸಭೆಯ ಮುಂದೆ ಅರಿಕೆ ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನು நீங்களும் நானும் வாசித்து ನೀವುಗಳು ನಾವು ಓದಿ நாமும் அப்படி குத்தப்பட்டு ನಾವು உணர்த்தப்பட்டு ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟು தேவ சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ தெய்வமே ದೇವರೇ இந்த பாடுகள் ಈ ಕಷ್ಟಗಳು உம்மால் அல்ல ನಿಮ್ಮಿಂದ ಅಲ್ಲ என் பாவத்தினால் வந்தது, ನನ್ನ ಪಾಪದಿಂದ என் ಬಂದಿರುವುದು, மீறுதலால் வந்தது, ನನ್ನ ಮೀರುವಿಕೆಯಿಂದ என் ಬಂದಿದೆ, கீழ்ப்படியாமல் வந்தது ನನ್ನ ವಿರೋಧಾಗದಿಂದ என்று ಬಂದಿದೆ. நாமும் அறிக்கையிட வேண்டும். ನಾವು ಎಂದು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. அப்படி அடிமைப்பட்டு ಆ ರೀತಿ ಗುಲಾಮತನ ಇದ್ದು விசாரிப்பார் இல்லாமல் இருக்கிற வாலிபர்கள், ವಿಚಾರಿಸದಿಲ್ಲದ ಈ ಯೌವನಸ್ಥರು இவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். ಇವರು ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡರು. என்னவானாலும் ಏನೇ ಆದರೂ நாம் கற்றுக்கொண்ட ನಾವು ಕಲಿತುಕೊಂಡ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் விட்டு விடவே கூடாது. ಈ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತ ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஏன்னா எரேமியாவின் புஸ்தகம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ಯಾಕೆ ಯೆರೆಮೀಯನ ಪುಸ್ತಕಗಳು ಅವರ ಕರದಲ್ಲಿದೆ. ஏசாயாவினுடைய புஸ்தகம் அவருடைய கரத்தில் ಯೆಶಾಯನ இருக்கிறது. ಪುಸ್ತಕಗಳು ಅವನ ಕರದಲ್ಲಿದೆ. இவைகளை வாசித்து ಇವುಗಳನ್ನು ಓದಿ சத்தியத்தை அறிந்தபடியினாலே ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದರಿಂದ ನಿಶ್ಚಯವಾಗಿ ஒருவர் இதிலிருந்து எழும்ப போகிறார். ಇದು ಒಬ್ಬರು ಇದರಿಂದ ಎದ್ದೇಳಕ್ಕೆ இந்த ಹೋಗ್ತಾರೆ. அடிமைத்தன ஜாதியிலிருந்து ஒருத்தர் எழும்ப ಈ போகிறார். ಗುಲಾಮನ ಜಾತಿಯಿಂದ ಒಬ್ಬರು ಎದ್ದೇಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. அவர் இந்த உலகத்தையே ஆள ಈ போகிறார். ಲೋಕವನ್ನು ಆಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. அந்த நாமம் என்னன்னு தெரியல, ಆ ನಾಮ ಏನೆಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த நாமம் உங்கள் வாயிலும் என் வாயிலும் அறிக்கையிடப்படுகிறது. ಆ ನಾಮ ನಿಮ್ಮ ಬಾಯಿ ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ அந்த ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. நாமம் பிரசங்கிக்கப்படுகிற ಆ ನಾಮ ಪ್ರಸಂಗಿಸಪಡುವ உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமமாகும். ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಂತ ಯೇಸುವಿನ இந்த ನಾಮವಾಗಿರುತ್ತದೆ. நாமத்தை குறித்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ಈ ನಾಮದ ಕುರಿತು ಅವರು ಪ್ರವಾದನೆಗಳು ಹೇಳಿದರು. இந்த நாமத்தின் அடையாளத்திற்காக, ಈ ನಾಮದ ಗುರುತಿಗಾಗಿ, நடக்க போகிற காரியத்திற்காக ನಡೆದು ಹೋಗುವ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ இந்த வாலிபர்களுக்குள் ஒரு வைராக்கியம் இருந்தது. ಈ ಯೌವನಸ್ಥರಿಗೆ ಒಂದು ವೈರಾಗ್ಯವಿತ್ತು. சபையே உன்னிலே வைராக்கியம் எழும்பட்டு, ಸಭೆಯೇ ನಿನ್ನಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯ உலக ಉಂಟಾಗಲಿ. ஆயுதங்களுக்காக, ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ உலக ಆಯುಧಗಳಿಗಾಗಿ, காசுக்காக, ಈ ಲೋಕದ உலக ದುಡ್ಡಿಗಾಗಿ, பொருளுக்காக, ಲೋಕದ ವಸ್ತುಗಾಗಿ, உலகத்தின் ஸ்நேகத்துக்காக, ಈ ಲೋಕದ ಸ್ನೇಹಕ್ಕಾಗಿ, உன் வயிற்றுக்காக, ನಿನ್ನ ಹೊಟ್ಟೆಗಾಗಿ, உன் புத்திக்காக ನಿನ್ನ ಬುದ್ಧಿಗಾಗಿ இயேசுவை விட்டுக் கொடுக்காதே. ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಡ. விட்டுக் கொடுப்பாயானா ನೀನು ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಾದರೆ நீதான் துன்மார்க்கு, ನೀನೇ ದುಷ್ಟನು. உன் அழிவை நீதிமான் காண்பார். ನಿನ್ನ ನಾಶವಾಗುವುದು ನೀತಿವಂತನು ನೋಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று தினத்திலே சொன்னது போல ನಿನ್ನೆ ದಿನದ ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ತಿರುಗಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, தேவாவியானவர் உங்களை உணர்த்துவாராக. ದೇವರ ಆತ್ಮ ನಿಮಗೆ ಎಚ್ಚರಿಸಿ ತಿಳಿಸಲಿ. நோவாவின் காலத்திலே ನೋವನ ಕಾಲದಲ್ಲಿ பாவியையும் நீதிமானையும் பிரித்தார். ಪಾಪಿಯನ್ನು ನೀತಿವಂತನು ಬೇರ್ಪಡಿಸಿದರು. இப்ப பாவியை நீதிமானை அல்ல, ಪಾಪಿ ನೀತಿವಂತನಲ್ಲ, துன்மார்க்கனையும் நீதிமானையும் பிரிக்க வருகிறார். ಈಗ ನೀತಿವಂತನನ್ನು ದುಷ್ಟನನ್ನು உணர்ந்து கொள்ளுங்கள். ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. பாவி என்று சொல்லி ಪಾಪಿ ಎಂದು ಹೇಳಿ, நான் பாவி அல்ல, ನಾನು ಪಾಪಿ ಅಲ್ಲ, நான் தண்ணி அடிக்கிறதில்ல, ನಾನು ಎಣ್ಣೆ ಹೊಡೆಯುವುದಿಲ್ಲ, நான் ಸಿಗரெಟ್ ಕುಡಿಕல, ನಾನು ಸಿಗರೇಟ್ ಸೇದಿಲ್ಲ, நான் கொலை செய்யல, ನಾನು ಕೊಲೆ ಮಾಡಿಲ್ಲ, நான் திருடல, ನಾನು ಕಳ್ಳತನ ಮಾಡಿಲ್ಲ, நான்
விபச்சாரம் செய்யல, ನಾನು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿಲ್ಲ. ஆனால் வேதம் சொல்லுகிற பாவம் உன்னில் இருக்குமானா, ಎದುರು ಸತ್ಯದ ಹೇಳುವ ಪಾಪ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ கோபம், ಕೋಪ, வைராக்கியம், ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, கசப்பு, ಕಹಿ, விரோதம், ವಿರೋಧ, உன் சத்ருவை நேசியாத குணம், ನಿನ್ನ ಶತ್ರುವನ್ನು ಪ್ರೀತಿಸದ ಗುಣ, இப்படி வேதம் அடையாளப்படுத்துகிறது உன்னிலே இருக்குமானா, ಈ ಸತ್ಯದಲ್ಲಿ ಗುರುತು ಮಾಡುವ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ நீதான் துன்மார்க்கன் என்பதை மறந்து போகாதே. ನೀನೇ ದುಷ್ಟನೆಂದು ಮರೆತೋಗಬೇಡ. உன்னையும் நீதிமானையும் பிரிக்கவே இயேசு வருகிறார். ನಿನ್ನನ್ನು ದುಷ್ಟನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಲೇ ಯೇಸು ಬರುತ್ತಾರೆ. மற்றவர்கள் சொல்லலாம், ಬೇರೆಯವರು ಹೇಳಬಹುದು இயேசு சீக்கிரம் வருகிறார், ಯೇಸು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾರೆ, நம்மை எல்லாம் அழைத்து செல்வார்னு. ನಾವೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. எல்லாரையும் கூட்டிட்டு போகிறதற்கு அவர் மனிதன் அல்ல, ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಅವರು ಮನುಷ್ಯರಲ್ಲ. அவர் தெளிவாய் சொன்னார். ಅವರು ಅರ್ಥವಾಗಿ ಹೇಳಿದರು, அவர் இயேசுவாய் அல்ல, ಅವರು ಯೇಸುವಾಗಿ ಅಲ್ಲ. இப்பொழுதே நீ அவரிடத்தில் திரும்புவாயானா, ಈಗಲೇ ನೀನು ಅವರ ಹತ್ರ ತಿರುಗುವುದಾದರೆ அந்த கெட்ட குமாரனை அணைத்தது போல, ಆ ಕೆಟ್ಟ ಕುಮಾರನನ್ನು ಬಾಚಿಕೊಂಡ அவனுக்கு ರೀತಿಯಲ್ಲಿ, வஸ்திரத்தை கொடுத்தது போல, ಅವನಿಗೆ ಬಟ್ಟೆ ಕೊಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ, மோதிரத்தை கொடுத்தது ಉಂಗುರ போல, ಕೊಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿಯೇ, பாதரட்சை கொடுத்தது போல, ಪಾದರಕ್ಷೆ ಕೊಟ್ಟ நல்ல ರೀತಿಯಲ್ಲಿ, ஆகாரத்தை கொடுத்தது போல, ಒಳ್ಳೆ ಆಹಾರ ಕೊಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ, நல்ல ஸ்தானத்தை திரும்ப கொடுத்தது போல, ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನವನ್ನು ತಿರುಗಿ ಕೊಟ್ಟದರಿಂದಲೇ உனக்கு திரும்ப கொடுப்பா. ನಿನಗೆ ತಿರುಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. அவர் வந்த பின்பு ಅವ್ರು ಬಂದ ನಂತರ இயேசுவேன்னு கூப்பிடுவனா, ಯೇಸುವೆ ಎಂದು ಕೂಗುವುದಾದರೆ, போடாடே நீ யாருன்னு தெரியாது ಹೋಗೋ ನೀನ್ ಯಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ஒரே ಹೇಳುತ್ತಾರೆ. வார்த்தை, ಒಂದೇ ಮಾತು, நீ யாருன்னு ನೀನ್ ಯಾರೆಂದು எனக்கு தெரியாது. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்? ಏನಕ್ಕೆ? அவர் வரும்போது ಅವರು ಬರುವಾಗಲೇ ரட்சகராய் அல்லங்க, ರಕ್ಷಕರಾಗಿ ಅಲ್ಲ, ரட்சகராய் அல்ல, ರಕ್ಷಕರಾಗಿ ಅಲ್ಲ, ராஜாதி ராஜனாய் வெளிப்பட போகிறார். ರಾಜಾದಿರಾಜನಾಗಿ அந்த ಹೊರಪಡುತ್ತಾರೆ. அதிகாரத்துக்கு முன்பு ಈ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಮುಂಚೆ இந்த பூமியின் அதிகாரங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. ಈ ಭೂಮಿ ಅಧಿಕಾರ ಎಲ್ಲ ಒಂದು ಇಲ್ಲ. அவர் வெளிப்படும் போது ಅವರು ಹೊರಪಡುವಾಗಲೇ எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். ಎಲ್ಲ ಗಲಿಬಿಲಿ ಆಗುತ್ತದೆ. அவரை எதிர்கொள்வது ಅದು ಎದುರುಗೊಳ್ಳುವುದು நீதிமானுக்கு மாத்திரமே சாத்தியம். ನೀತಿವಂತರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಸಾಧ್ಯ. மற்ற எல்லாவனும் அவரை கண்டு ஓட ஆரம்பிப்பார். ಬೇರೆ ಎಲ್ಲರೂ ಕಂಡು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால் தான் ಆದ್ರಿಂದಲೇ வேதத்தை தினம் வாசின. ಸತ್ಯವೇದ ದಿನವೂ ಓದಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்தை ಸತ್ಯವೇದವನ್ನು தினமும் வாசி. ದಿನವೂ ಓದಿರಿ. அப்பதான் நீ நல்ல விசுவாசியா இருப்ப. ಆಗಲೇ ನೀನು ಒಳ್ಳೆ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರುತ್ತೀಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி வாசித்ததுனாலதான் ಆ ರೀತಿ ಓದುವುದರಿಂದಲೇ இந்த வாலிபர்கள் தீர்மானித்து அறிக்கையிட்டார்கள். ಯವನಸ್ಥರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಅರಿಕೆ ಮಾಡಿದರು. என்ன சொன்னார்கள்? ಏನ್ ಹೇಳಿದರು? ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ರಾಜನ ಮಸ್ತಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಬಿಡಿಸುವ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ராஜாவே, ರಾಜನೇ, நீ எவ்வளவு பெரிய ஆளானா இரு, ನೀನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರೋ, அதிகாரம் தான் இங்கன்னு நீ நினைக்கலாம். ನಿನ್ನ ಅಧಿಕಾರವೇ ಇಲ್ಲಿ ಅಂತ ನೀನು ನೆನೆಸಬಹುದು. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வமோ ನಾವು ಆರಿಸುವ ನಮ್ಮ ದೇವರು இதுவரை நீ கண்டிராதது, ಇಲ್ಲಿವರೆಗೂ ನೀನು ಕಂಡದೇ ಇರುವುದು, நீ காணாதது, ಕಾಣದೇ ಇರುವುದು, இப்போ நீ காண போகிறதுமான காரியம் என்ன? ನೀನು ಕಾಣಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯವೇನು? நான் நம்புகிறவர், ನಾನು ನಂಬುವವರು, நான் யாரை நம்பி இருக்கிறேன் ಯಾರು ನಂಬಿದ್ದೇನೆ அதை நான் நன்கு அறிந்தபடி நான் சொல்லுகிறேன். ಅದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದರಿಂದ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. தேவன் என்னை, ನನ್ನ ದೇವರು ನನ್ನನ್ನು, தேவன் எங்களை ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮನ್ನು அவருடைய கைக்கு தப்புவிப்பா. ನಮ್ಮ ಕೈಗೆ ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒவ்வொருவரும் சொல்லுவோம். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಹೇಳೋಣ. இந்த பரிசுத்தவான்களுடைய வார்த்தை நாமும் ಈ அறிக்கையிடுவோம். ಪರಿಶುದ್ಧ ಮಾತು ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡೋಣ. சொல்லுகிறார்கள், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ராஜாவாகிய ರಾಜನಾಗಿರುವ, உலகத்தின் காரியமாகிய ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯವಾಗಿರುವ, போராடுகிற வியாதியாகிய ಹೋರಾಡುವ ರೋಗಿಯಾಗಿರುವ, கஷ்டமாகிய ಕಷ್ಟವಾಗಿರುವ, துன்பமாகிய ಹಿಂಸೆಯಾಗಿರುವ, சத்துருக்களாகிய ಶತ್ರುಗಳಾಗಿರುವ, கடனாகிய ಸಾಲ ಆಗಿರುವ உன்னுடைய கைக்கு ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ கர்த்தர் என்னை விடுவிப்பா. ದೇವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தர் என்னை விடுவிப்பா. ದೇವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தர் எங்களை விடுவிப்பா. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. தைரியமாய் சொல்லுவோம். ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳೋಣ, நான் அவரை நம்பி இருக்கிறேன். ನಾನು ಅವರ ನಂಬಿದ್ದೇನೆ. என் நம்பிக்கைக்குரியவர். ನಮ್ಮ ನಂಬಿಕೆಗೆ ಇರುವವರು இயேசு யார் என்று நான் அறிவேன். ಯೇಸು ಯಾರೆಂದು ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதலால் ಆದ್ರಿಂದ தேவஜனமே, ದೇವ ಜನರೇ, தேவனிடத்தில் திரும்பு.
நீ தேவரத்தை ತಿರುಗಿಕೋ, நீ தேவனிடத்தில் திரும்பு. ನೀ ದೇವರத்தை ತಿರುಗಿಕೋ. நம்பிக்கை அவர் வீண் போக்கவே. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಅವರು ವ್ಯರ್ಥಪಡಿಸುವುದಿಲ್ಲ. கண்ணீரை துடைப்பார். ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುತ್ತಾರೆ. துக்கம் மாறும். ನಿಮ್ಮ ದುಃಖ ಬದಲಾಗುತ್ತದೆ. அழுது கொண்டிருக்கலாம், ಅಳುತ್ತಿರಬಹುದು. அழுகையெல்லாம் ஆனந்தமாய் மாற்றுவார். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. ಬಿಡಬೇಡ, விட்டுறாத. ಅವರನ್ನು ಬಿಡಬೇಡ. இது கடைசி நேரம். ಇದು ಕೊನೆಯ ಸಮಯಗಳು. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம். ಇದು ದೇವರನ್ನು ಆಶ್ರಯಿಸುವಂತ ಸಮಯ. குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற நேரம். ಕುಟುಂಬವನ್ನು ಆಶ್ರಯಿಸುವಂತ ಸಮಯ. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நேரம். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶ್ರಯಿಸುವ ಸಮಯ. தேவன் உனக்கானவைகளை திருப்புகிற நேரம் இது. ದೇವರಿಗೆ ತಿರುಗಿಸುವಂತ ಸಮಯವಾಗಿದೆ. அதனால் இந்த ஓசியா 12:6 மறந்துடாத. ಈ ಓಶಯ 12:6 ಮರೆತು ಹೋಗಬೇಡ. இடைவிடாமல் உன் தேவனை நம்பு. ಎಡಬಿಡದೆ ನಿನ್ನ ದೇವರ ನಂಬು. இந்த வாலிபர்கள் இடைவிடாமல் அவரை நம்புனாங்க. ಯವನಸ್ಥರು ಎಡಬಿಡದೆ ಅವರು ನಂಬಿದ್ದರು. இப்படி சொல்றதுக்கு யாரும் இல்லை. ಈ ರೀತಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ. அவர்களிடத்தில் இருந்த வேதத்தை மாத்திரம் நம்பினாங்க. ಅವರ ಹತ್ರ ಇದ್ದ ಸತ್ಯದ ಮಾತ್ರ ನಂಬಿದರು. ஏசாயாவை கொண்டு சொன்னார், ಅದೇ ಏಸೈ ಮೂಲಕ ಹೇಳಿದರು, நிச்சயம் நான் உங்களை விடுதலையாக்குவேன். ನಿಶ್ಚಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೇನೆ. நிச்சயம் உன்னுடைய வனாந்தர ನಿಮ್ಮ ನಿಶ್ಚಯ ನಿಮ್ಮ ಅರಣ್ಯ செழிப்பான வயல்வெளியாய் மாறும். ಹಸಿರಾಗಿ ದಾರಿಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. நிச்சயமாய் மாறும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ என்று எழுதப்பட்டது ಎಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நிறைவேறும் என்று ನೆರವೇರುತ್ತೆ ಎಂದು இடைவிடாமல் அவரை நம்பினாங்க. ಎಡಬಿಡದೆ ಅವರು ನಂಬಿದರು. உபத்திரவத்தில் அவரை போட்டாங்க. ಉಪದ್ರವವನ್ನು ಹಾಕಿದರು. ಅವರನ್ನು அக்னியில தூக்கி போட்டாங்க. ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ತೆಗೆದು ಹಾಕಿದರು. அக்னியில தூக்கி போடுறாங்க. ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ತೆಗೆದು ಹಾಕ್ತಾರೆ. அப்பதான் இந்த ஸ்டேட்மெண்டை சொன்னான். ಆಗಲೇ ಈ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಹೇಳಿದ್ದಾರೆ, ராஜாவே, ರಾಜನೇ, உன்னுடைய கைக்கு கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவர். ನಿಮ್ಮ ಕೈಗೆ ನಮ್ಮ ತಪ್ಪಿಸಲು ಶಕ್ತರು. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. தூக்கி போட்டாங்க, ತೆಗೆದು ಹಾಕಿದರು. ராஜா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கறான். ರಾಜ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕಳೆದು ನೋಡಿದ್ ಹೇಳ್ತಾನೆ, உள்ள இருந்து ಒಳಗಿಂದ ஒரே சத்தம் தான் வருது. ಒಂದೇ ಶಬ್ದವೇ ಬರುತ್ತಿದೆ. ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு இல்ல, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಕಾಪಾಡಿ ಅಂತಲ್ಲ, ஐயோ எனக்கு உதவி செய்யுங்கன்னு ಅಯ್ಯೋ இல்ல. ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಎಂದಲ್ಲ. அவன் சந்தோஷமா, ಅದು ಸಂತೋಷವಾಗಿ நான் நினைக்கிறவங்க கீழே ಕೆಳಗೆ கொண்டாட்டம் கொண்டாட்டவேன்னு பாட்டு பாடி இருப்பான். ಕೊಂಡಾಟವೆಂದು ಸಾಂಗ್ ಹಾಡು ಹೇಳಿರಬಹುದು. ಏನಕ್ಕೆ? பரலோகத்தின் தெய்வம் அங்க வந்து நின்னுகிட்டு இருக்கிறார். ಪರಲೋಕದ ದೇವರಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತಿದ್ದಾರೆ. இவன் போறதுக்கு முன்னாடி அவர் அங்க இறங்கிட்டு ಇವರು ಹೋಗೋ ಮುಂಚೆ ಅವರಲ್ಲಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ಸತ್ಯದ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗಿ ಹೇಳುವುದರಿಂದ தொடருவோம் அடுத்த வாரத்துல. ಮುಂದುವರಿಸೋಣ ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ಸತ್ಯದ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இவர்களை தூக்கி போட்டான் பாருங்க. ಇವರು ತೆಗೆದು ಹಾಕಿ ನೋಡ್ದ ನೋಡಿ. மேல நின்னான் பாருங்க. ಮೇಲೆ ನಿಂತ ನೋಡಿ. ஐயா பெங்கி போடக்கூடாதுன்னு இப்படி நின்னான் பாருங்க. ಬೆಂಕಿ ಮುಟ್ಟಬಾರದಂತ ರೀತಿ ನಿಂತ ನೋಡಿ. அவனுக்கெல்லாம் அனல் அடித்ததான். ಅವನಿಗೆಲ್ಲ ಅಭ್ಯ ಬಂದಿದೆ. அவனெல்லாம் செத்து இருக்கான். ಅವನೆಲ್ಲ ಸತ್ತಿದ್ದಾರೆ. அவனுக்கெல்லாம் காயம் ஏற்பட்டது. ಅವನಿಗೆಲ್ಲ ಗಾಯವಾಗಿದೆ. ஆனா பெங்கிக்குள்ளேயே போனவன், ಅದೇ ಬೆಂಕಿ ಒಳಗೆ ಹೋದವರು கொண்டாட்டவே குதூகலமேனு பாட்டு பாடினோ. ಕೊಂಡಾಟವೇ ಒಂದು ಸಾಂಗ್ ಹೇಳಿದ್ದಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? தினம் வேதத்தை வாசித்தவர்கள், ದಿನವೂ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದವರು, அந்த உபத்திரவத்திலேயும் இடைவிடாமல் தேவனை நம்பினவர்கள், ಆ ಉಪದ ದೇವರನ್ನು ಎಡಬಿಡದೆ ನಂಬಿದವರು, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ಎಷ್ಟೇ ಹೋರಾಟ ಬಂದರು தெய்வத்தோடு நெருங்க பழகுனாங்க. ದೇವರ ಹತ್ತಿರವಾಗಿದ್ದರು. அதனாலதான் ಅದರಿಂದಲೇ பரலோகத்தின் தெய்வம் அங்கே இறங்கி அவர்களை காக்க வல்லவராய் நின்றார். ಪರಲೋಕ ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದು ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ஏ ராஜா ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. பாக்குறான். ಅಲ್ಲೇ ರಾಜ ನೋಡ್ತಾನೆ. ஏ ராஜா பாக்கா. ಹಂಗೆ ರಾಜ ನೋಡ್ದ. பார்த்தா ನೋಡ್ದ 3 பேர் அல்ல, 3 ಜನ ಅಲ್ಲ, 4 பேர் அங்கே காண்ட. 4 ಜನ ಅಲ್ಲಿ ಕಾಣುತ್ತಾರೆ. 4 பேரை பார்த்தான். 4 ಜನ ನೋಡ್ದ. யாரா இன்னொருத்த? ಯಾರೋ ಇನ್ನೊಬ್ಬರು. அப்பதான் புரிந்தது. ಆಗ ತಿಳಿದೋಯ್ತು, உன்னுடைய கரத்திற்கு எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ ನಮ್ಮ ತಪ್ಪಿಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ஒரு வாலிபர்களுக்காக ಒಂದು ಯೌವನಸ್ಥರಿಗಾಗಿ நம்ம நினைக்கிறோம். ನಾವು ನೆನೆಸ್ತೇವೆ. வாலிபனுடைய சிந்தை எப்படி இருக்கும்? ಯೌವನದ ಚಿಂತೆ வாலிபன் எப்படி பேசுவான்? ಯೌವನ ಯಾವ ರೀತಿ வாலிபன் ಮಾತಾಡ್ತಾನೆ? எப்படி எல்லாம் யோசிப்பான்? ಯೌವನ ಯಾವ ರೀತಿ அதெல்லாம் ಮಾತಾಡ್ತಾನೆ? பாப்பான். ಯಾವ್ದೆಲ್ಲ ನೋಡ್ತಾನೆ? அப்படி ஆக்கு இப்படி ஆக்கணும். ಆ ರೀತಿ ಆಗ್ತದೆ ಈ ರೀತಿ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா இந்த வாலிபர்களை காக்க தாங்க இறங்கினா. ಈ ಯೌವನಸ್ಥನ ಕೈಯಲ್ಲಿ ಇಷ್ಟಪಟ್ಟರು. அதனால் வாலிபர்களே, ಅದರಿಂದ ಯೌವನಸ್ಥರೇ, காலவேளை உங்களுக்கும் ஒரு செய்தி சொல்லுகிறேன். ಬೆಳಗ್ಗೆ ನಿಮಗೂ ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. உன் வாலிப பிராயத்துல ನಿಮ್ಮ ಯೌವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ இந்த கர்த்தரை இவர்கள் பிடித்துக் கொண்டது போல நீ பிடித்துக் கொண்டு வாழ்வனா, ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡ ರೀತಿ ನೀವು ಹಿಡಿದುಕೊಂಡು ಜೀವಿಸುವುದಾದರೆ, உன் தாயின் தகப்பனும் பட்ட கஷ்டம் துக்கம் துயரம் எல்லாம் முன்னாலே ஓடி போயிடும். ತಾಯಿ ತಂದೆ ಕಷ್ಟಪಟ್ಟಂತೆ ಎಲ್ಲವೂ ನಿಮ್ಮಿಂದ ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ. அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ. ஈசாக்கு அப்படி கட்டப்பட ஒப்பு கொடுத்தான். ಈಸಾಕ ಕಟ್ಟಲ್ಪಡಕ್ಕೆ ಇಷ್ಟ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡನು. ஆபிரகாமுக்கு இல்லாதது ஈசாக்க பெற்றான். ಅಬ್ರಾಮನಿಗೆ ಇಲ್ಲದಿರುವುದು ಈಸಾಕನ ಹೊಂದಿಕೊಂಡನು. அல்லேலூயா. அதேதான் யாக்கோபு. ಅದೇ ಯಾಕೋಬನು. அவனும் வாலிபத்திலே தாய்க்கு செவி கொடுத்தான். ಅವನು ಯೌವನಸ್ಥಳು ತಾಯಿಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟನು. கர்த்தர் அவனையும் ஆசீர்வதித்தார். ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. ஆதலால் வாலிபத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்க. ಆ ಯೌವನವನ್ನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ
ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. அதனாலதான் ஞானியும் சொன்னான், ಅದೇ ಜ್ಞಾನಿ ಹೇಳಿದನು, வாலிப பிராயத்துல சிருஷ்டிகரை நினை, ನೀನು ಯೌವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಯೌವನ வேற ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು எதை ನೆನೆಸು. பத்தி நினைக்காத. ಯಾವುದು ಕುರಿತು ಚಿಂತೆ ಪಡಬೇಡ. அதே அடிமைப்பட்ட தேசத்துல ಅದೇ ಭಾರತ ಗುಲಾಮದ ದೇಶದಲ್ಲಿ அவர்களை எல்லாம் ஒரு ஆளுகைக்குரியவர்களாக, ಅವರನ್ನು ಆಳುವಂತೆ, ராஜாவுக்கு அடுத்த வேல்யூவானவர்களாய் தேசம் அறியப்படுகிற மனிதர்களாக, ರಾಜ್ಯಕ್ಕೆ ಮುಂದೆ ಅಂತ ದೇಶ ತಿಳಿಯುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ, தண்டிக்கப்பட்டவர்களாய் அல்ல, ದಂಡಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅಲ್ಲ, கனத்துக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றினார். ಆಳುವಂತ ದೇವರು ಮಾಡಿದರು. யோசேப்பு அப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட்டார். ಯೋಸೇಫನ ಆ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದಪಟ್ಟನು. வாலிபர்களாய உங்களையும் கர்த்தர் அப்படியே ಯೌವನ ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರ ರೀತಿ ಆಶ್ರಯಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶ್ರಯಿಸಲಿ. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு ಎಡೆಬಿಡದೆ ದೇವರು ನಿಮ್ಮ ದೇವರು ನಂಬಿಕೊಂಡಿರಿ. கர்த்தருடைய பந்திக்கு நாம் ಕರ್ತನ ஆயத்தமாவோம். ಭುಜಕ್ಕೆ ಸಿದ್ಧತೆ ಆಗೋಣ.